Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. காங்கிரஸ் கேட்கும் சீட்டுகளை தர வேண்டும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் முன்னிலையில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கேட்கும் சீட்டுகளை தர வேண்டும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் முன்னிலையில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூட்டணியில் கூட்டணி கட்சிக்கான இடங்கள் குறைந்து கொண்டே வருகிறது எனவும் காங்கிரஸ் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கேட்கும் சீட்டுகளை தர வேண்டும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் முன்னிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிகமான இடங்களை பெற வேண்டும் என காங்கிரஸ் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூட்டணியில் கூட்டணி கட்சிக்கான இடங்களை குறைத்துக் கொண்டே வருகிறது எனவும் காங்கிரஸ் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கேட்கும் சீட்டுகளை தர வேண்டும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் முன்னிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிகமான இடங்களை பெற வேண்டும் என காங்கிரஸ் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூட்டணியில் கூட்டணி கட்சிக்கான இடங்கள் குறைந்து கொண்டே வருகிறது எனவும் காங்கிரஸ் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கேட்கும் சீட்டுகளை தர வேண்டும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் முன்னிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், கூடுதல் விவரங்கள். மதுரை திருப்பரங்குன்றத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் காங்கிரஸ் அந்த தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் என்பது விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கூர் தலைமையில் நடைபெற்று வருகின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமான ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானங்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால், சங்கத்தான் ஸ்ரீஜான் அபியான் திட்டத்தின் மூலமாக புதிய மாவட்ட தலைவர்கள் தேர்வு செய்த மாவட்ட காங்கிரஸ் கட்சியினருக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினருக்கும் அனைவருக்கும் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும் மதுரை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நன்றி தெரிவிப்பதாகவும் இது போன்ற மொத்தம் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமான தீர்மானங்களாக 4 மற்றும் 5வது தீர்மானங்கள் அமைந்திருக்கிறது. இந்த 4 மற்றும் 5வது தீர்மானங்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால், அகில இந்திய தீர்மானம் 4வது தீர்மானம் என்னவென்று பார்த்தோம் என்றால், அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மூலம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிக எண்ணிக்கையில் சீட்டுகள் வேண்டும், அதே போன்று உள்ளாட்சியில் 30% விழுக்காடு அந்த பங்கு வேண்டும் என்பது எல்லோருடைய கோரிக்கையாகும் எனவும், அதை பெற்றுத்தர அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களிடம் கோரிக்கை வைத்து தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது முக்கியம் வாய்ந்த தீர்மானமாக பார்க்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று தீர்மானம் 5 என்னவென்று பார்த்தோம் என்றால், அதிகமான சீட்டுகள் அதிகமான இடங்களை பெற வேண்டும், கூட்டணியில் அந்த கூட்டணி கட்சிக்கான இடங்கள் குறைந்து கொண்டே வருகிறது எனவும், இதை தவிர்த்து காங்கிரஸ் கட்சி தலைமை கோரும் அந்த சீட்டுகளை வழங்க வேண்டும் என அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால், இந்த இந்தியா கூட்டணியினுடைய இந்த தமிழகத்தில் குறிப்பாக திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே தொடர்ந்து கருத்து மோதல்கள் என்பது நடைபெற்று வருகின்றது. இதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால், தொடர்ந்து இந்த ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பது குறித்து பிரவீன் சக்கரவர்த்தியும் அதே போன்று விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூரும் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் இவர்கள் திமுகவிற்கு எதிராக, திமுக தலைமைக்கு எதிராக தொடர்ந்து அந்த கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். இது தொடர்பாக கூட கடந்த மாதம் மதுரையில் நடைபெற்ற அந்த மொழிப்ப தியாகிகளுக்கான வீர வணக்க பொதுக்கூட்டத்தில் கூட மதுரை மாநகர் மாவட்ட திமுகவினுடைய செயலராக இருக்கக்கூடிய தளபதி கூட தொகுதிக்கு 3000-4000 ஓட்டுகள் கூட, குறிப்பாக அந்த 3000 பேர் கூட இல்லாதவர்கள் பூத்து கமிட்டியை நியமிக்க முடியாத காங்கிரஸ் கட்சியினர் செய்வது அவர்கள் செய்யும் செயல்களை பார்க்கும் போது
வேடிக்கையாக இருப்பதாகவும் அதே போன்று இவர்கள் வந்து ஒரு பூத் கமிட்டி நியமிக்க முடியாத அளவிற்கு கூட இருக்கிறார்கள் என விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் அந்த வடக்கு தொகுதியை வந்து வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கேட்போம் என மாணிக்கம் தாகூர் வந்து அவர் வந்து தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அந்த கருத்துக்களை பதிவிட்டு வந்திருந்தார். இந்த நிலையில் அந்த திமுகவிற்கு எதிராக காங்கிரஸ் கட்சி அந்த வடக்கு தொகுதியை கேட்பது போன்ற போஸ்டர்களும் ஒட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னர் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், குறிப்பாக திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் இந்த ஆட்சியில் பங்கு என்பது அது வந்து கிடையாது என கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு தர முடியாது என்பதை வந்து தெளிவாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் குறிப்பாக இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மதுரை தெற்கு மாவட்டத்தினுடைய ஆலோசனை கூட்டத்தில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அவர் வந்து கருத்தை வந்து ஆமோதிக்கும் வகையில் தான் இந்த முக்கியமான இந்த 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த 7 தீர்மானங்களில் 4 மற்றும் 5வது தீர்மானங்கள் தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தீர்மானங்களாக பார்க்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இந்த திமுக கட்சியினுடைய இந்த கூட்டணியில் வந்து அவர்கள் கூறுவது என்னவென்று பார்த்தோம்னால் அதிகமான சீட்டு அதிகமான இடங்களை பெற வேண்டும். கூட்டணியில் வந்து இந்த கூட்டணியுடைய கட்சிகளுக்கான இடங்கள் தொடர்ந்து குறைந்து வருவதை வந்து அவர்கள் வந்து அந்த வருந்தும் வகையிலான இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக திமுக வந்து தொடர்ந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்கான அந்த அங்கீகாரத்தை தர மறுப்பதை இந்த தீர்மானத்தில் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து திமுக தலைமை வந்து இந்த கூட்டணி கட்சிகளை மதிப்பதில்லை எனவும் தொடர்ந்து இந்த திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளுக்கான அந்த தொகுதி பங்கீடுகளில் வந்து தொடர்ந்து குறைத்துக் கொண்டே வருவதை அவர்கள் இந்த தீர்மானத்தில் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அதே போன்று இந்த உள்ளாட்சியில் வந்து 30% விழுக்காடு பங்கு வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தையும் வந்து அவர்கள் வந்து அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கேவிடம் இது தொடர்பாக அந்த கூட்டணியில் வந்து அதிகமான இடங்கள் வேண்டும், அதே போன்று குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த உள்ளாட்சியில் வந்து 30% இடங்கள் வேண்டும் உள்ளிட்ட முக்கியமான ஆட்சியில் பங்கு வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையிலான இந்த தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த திமுக தலைமைக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியில் குறிப்பாக விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் வந்து தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் அவர் அளிக்கக்கூடிய தொலைக்காட்சி பேட்டிகளிலும் தொடர்ந்து கூறி வந்த நிலையில் தற்போது அவர் கட்சியினுடைய மதுரை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் அவர் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் இது முக்கியத்துவம் வாய்ந்த திமுக எதிராக இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகின்றது. இதன் மூலமாக பார்த்தோம் என்றால் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே மிகப்பெரிய பிளவு ஏற்படக்கூடிய அந்த சூழல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை குறிப்பாக பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் ஆகிய இருவரும் வந்து தாவேகா கூட்டணிக்கு செல்வதை விருப்பம் தெரிவிக்கும் வகையில் தான் தொடர்ந்து இந்த திமுகவினுடைய தலைமைக்கு அவர்கள் வந்து அந்த எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலான அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு வந்து அவர்கள் வந்து கோரிக்கை வைக்கும் வகையிலானதா தொடர்ந்து அந்த கருத்துக்களை கூறி வருகிறார்கள். குறிப்பாக தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை இந்த கூட்டணி கட்சி தொடர்பாகவும் குறிப்பாக திமுக குறித்தும் அதே போன்று இந்த தொகுதி பங்கீடு அதே போன்று அந்த ஆட்சியில் பங்கு உள்ளிட்ட இது போன்ற அந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேச வேண்டாம் என தொடர்ந்து கூறி வந்த நிலையில்தான் தற்போது இந்த தீர்மானமாகவே நிறைவேற்றப்பட்டு இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் வந்து பெரிய விரிசல் ஏற்பட்டிருப்பது அதுவும் குறிப்பாக மதுரையில் நடைபெற்ற இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த கூட்டத்தில் வந்து எடுக்கப்பட்ட தீர்மானம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. பிரகாஷ். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். காங்கிரஸ் கேட்கும் சீட்டுகளை தர வேண்டும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிகமான சீட் அதிகமான இடங்களை பெற வேண்டும் என காங்கிரஸ் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிக்கான இடங்கள் குறைந்து கொண்டே வருகிறது எனவும் காங்கிரஸ் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.